ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா பீட்ரூட் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். ஆனால் அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா மேலும் நிறைய டைம் சமைச்சு சாப்பிடுவோம். நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பீட்ரூட் வந்துட்டு பொதுவாக பார்த்தோம்னா ரெட் கலர் இருக்கும், பார்த்தாவே தெரியும். அந்த ரெட் கலர் வந்துட்டு நம்மளுக்கு பிளட்டு வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் இல்லை ஊறுறதுக்கும், ரத்தம் வந்து உடம்புல ஊறுறதுக்கு வந்துட்டு முக்கியமாக பீட்ரூட் வந்து பயன்படுது. இந்த ஏபிசி ஜூஸில் வந்துட்டு பீட்ரூட் வந்து முக்கிய பங்காற்றுது. கலர் வந்துட்டு நல்லா ஷைன் ஆகிறதுக்கும் இல்லை முகம் பொலிவாக இருக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து பயன்படுது. இதில் இருக்கிற பொட்டாசியம் அண்டு நிறைய விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்கிறதால நம்ம உடலுக்கு தேவையான நன்மைகள் வந்துட்டு ஏராளமாக இருக்குது. இது வந்துட்டு பிளட் சுகர் அண்ட் பிபி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்துட்டு பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா இதில் நிறைய தாதுக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தாதுக்கள் என்னவே நம்மளுக்கு உடம்புல ரொம்ப பிளட்டு வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் சரி இல்லை ஊறுறதுக்கும் வந்துட்டு இந்த பிளட்டு வந்து பயன்படும். இது வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இல்லை விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை நம்ம ரெகுலராக இல்லை சினிமா ஃபீல்டு யாருன்னா நம்மளே கூட இருந்தாலும் சரி, ரெகுலராக இது ஒரு ஜூஸ் மாதிரி எடுக்கும்போது இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக எடுக்கும்போது இன்னும் அதோடய பெனிஃபிட்ஸ் நேரடியாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு பிபி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறதால பிபி இருக்கிறவங்க ரெகுலராக சாப்பிட்லாம். ஆனால் கிழங்கு வகை சார்ந்தால சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் வீக்லி 1 or 2 எடுக்கலாம் இது. அப்புறம் வந்துட்டு பார்த்தா ப்ரெக்னென்சி டைமில் இந்த பீட்ரூட் எடுக்கும்போது நல்லா பிளட் வந்துட்டு நமக்கும் ஊறும், குழந்தைக்கும் ஊறும். உடம்புல இருக்க நச்சுக்கள் வந்து நீக்கிறதுக்கு இது பயன்படுது. காயங்கள்னு சீக்கிரம் ஆறத்துக்கு இது பயன்படுது. அப்புறம் இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது. மலச்சிக்கல் வந்து குணப்படுத்த உதவுது. உணவு வந்து ஜீரணமாகிறதுக்கு இது முக்கிய பங்காற்றுது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இதில். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது. ரத்த சோகைக்கான தீர்வும் இதில் இருக்குது. செரிமான ஆரோக்கியம், மூளை நரம்பு நல்லா செயல்படுறதுக்கு இந்த ஜூஸ் வந்து உதவுது. அப்புறம் ஸ்கின்னு க்ளோ ஆகிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பீட்ரூட் ஜூஸில். அப்புறம் வந்து பார்த்தோம்னா கர்ப்ப காலத்தில் இது குடிக்கிறதால குழந்தைக்கு வந்துட்டு நல்லா பிறந்த பின்னாடியும் சரி இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
அப்புறம் வந்துட்டு கொழுப்புச்சத்து மற்றும் இரத்த அழுத்தத்தை கொழுப்பு வந்துட்டு நீக்குதுன்னு சொல்கிறாங்க. இளமையிலேயே வந்துட்டு ஆன்டி ஏஜிங் முதுமைக்கான காரணத்தை வந்து இது மேக்ஸிமம் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இதை சாப்பிட்டா நல்லா ஃப்ரீயாக மோஷன் போக முடியும்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு உதவும். இந்த பீட்ரூட் வந்துட்டு இதில் ஃபோலிக் ஆசிட் அண்ட் பொட்டாசியம் இருக்கிறதால ஃபைபரும் இருக்கிறதால வாரம் 1 or 2 ரெகுலராக எடுக்கணும், கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட் அண்ட் ஹேபிட்டில் இது வந்து முக்கிய பங்காற்றுது. நம்ம எடுக்க வேண்டிய ஃபுட்டெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ரெகுலராக இந்த ஃபுட்டெல்லாம் கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் உயிர் வாழ முடியும் இப்போ இருக்கிற சமூகத்தில். அப்போ வந்து